Hello friends, welcome to our channel. இப்போ நாம ஒரு ரோஸ் ஃப்ளவர் பண்ண போறோம். உள்ள நூல்ல பாருங்க இப்படி நல்ல அழகான ஃப்ளவர் நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேவையான நூல் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு கலர்ல பச்சை எப்படியும் வேணும். green கலர் ஊசி சீசர் நூல். முதல்ல ஒரு பேசிக் நாட் போட்டு ஒரு 45 செயின் போடணும். 45 சங்கிலி. உங்களுக்கு green கலர் போடலன்னா உங்களுக்கு சேம் கலர்லயே போட்டு எடுக்கலாம். நீங்கள் தனியாக லீஃப் பண்ணி எடுக்குதுன்னா இதுக்கு க்ரீன் கலர் தேவையில்லை. அது பிறகு நம்மளுக்கு தேவையான கலரை எடுத்து சங்கிலியில் எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணணும். இப்போது 6 செயின் போட்டு சேம் இடத்துல இது பண்ணணும். டூ செயின் தள்ளி டபுள் க்ரோஷே போட்டு 2 செயின் நம்ம தள்ளி டபுள் க்ரோஷே போட்டு கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும். இந்த நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமேல் 3 செயின் போட்டு சேம் இடத்துல எடுத்து டபுள் க்ரோஷே இப்படி 15 ட்ரையாங்கிள் ஷேப் நம்மளுக்கு வரணும். 2 செயின் தள்ளி பாருங்க 1 2 செயின் தள்ளி மூணாவது செயினில் நம்ம எடுக்கணும். செயின் சேம் இடத்துல இப்படி 15 ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு வேணும். அப்படின்னா தான் பூ நம்ம நல்லா இருக்கும். பாருங்க இப்படி 15 இப்படி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது செயின் போட்டு டர்ன் பண்ணி இது டபுள் க்ரோஷே 5 டபுள் க்ரோஷே one chain 5 double crochet.
இப்போ நம்ம நடுவில் செயின் போடுறது இந்த லீஃப் வந்து அப்படி நம்ம ஒரு ஷேப்பில் அழகாக வரும். நடுவில் செயின் போடுனதுனால இதெல்லாம் எப்படி செயின் போடுறதுனால தான் இப்படி வரும். நடுவில் 2 ட்ரையாங்கிளுக்கு இடையில் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அதை ஒரு லீஃபாக முடிச்சிடணும். இன்னும் அடுத்ததையும் இப்படி 8 ட்ரையாங்கிள்ஸ் வரைக்கும் நம்ம அப்படி பாருங்க 2 லீஃப் முடிஞ்சிட்டு நம்ம 8 லீஃப் வரைக்கும் இப்படி 5 க்ரோஸே 10 டபுள் க்ரோஸே போட்டு நடுவில் ஒரு செயின். பாருங்கள் 8 முடிஞ்சாச்சு. நடுவில் போட்டு 9வது ட்ரையாங்கிள்குள்ளே 6 டபுள் க்ரோஸே ஒரு செயின், இன்னும் 6 டபுள் க்ரோஸே, 6 டபுள் க்ரோஸே செயின், 6 டபுள் க்ரோஸே போடணும். சிக்ஸ் டபுள் க்ரோஸே போடணும். செயின், சிக்ஸ் டைம் டபுள் க்ரோஸே. நம்ம முதல்ல 5 பெட்டல்ஸ் 10 டபுள் க்ரோஸே போட்டால் அது கொஞ்சம் சின்ன லீஃபாக இருக்கும், ஸ்மால் லீஃப். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா பேக் சைடில் வர சுற்றி வரைச்சிங்க. அடுத்ததுக்குள்ளேயும் 6 டபுள் க்ரோஸே செயின், அதுக்கப்புறம் 6 டபுள் க்ரோஸே. இப்படியே எல்லா ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் முடிச்சிருங்க. இதை கரெக்ட் பண்ணி விட்டுட்டு எல்லாம் லாஸ்ட் சிக்ஸ் டபுள் க்ரோஸே செயின், 6 டபுள் க்ரோஸே.
இதை கட் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த லீஃப் எல்லாம் ஒழுங்காக்கி விட்டுக்கிட்டு பாருங்கள், பின்னால் 7 லீஃபும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லாம் கரெக்டாக பண்ணி விட்டுக்கிட்டு இந்த அப்படி பாருங்கள், அப்படி நம்மளுக்கு சேஃபாட்டு கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு ரோஸ். இது வந்து நம்ம இப்படியும் வைக்கலாம். அதை நம்மளுக்கு எந்த பக்கம் நல்லா இருக்கோ அதே போல் நம்ம இது பண்ணி கொண்டு வரலாம். சில நூலுக்கு பேக் சைடில் பண்ணால் நல்லாயிருக்கும். இது பேபி உள்ளே எடுத்துருக்கேன் நான். நீங்கள் பெரிய உள்ளே எடுத்துருந்தாக்கி அதுக்கு தானே பார்த்துக்கிடுங்க. சிலதுக்கு இப்படி பேக் சைடில் சுற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இது அப்படியே நல்லா சுட்டு விட்டு இதெல்லாம் இப்படியே நம்ம ஒரு நூலில் அந்த நூல் போட்டு க்ரீன் கலர் நூல் போட்டு இது அங்கேயும் இங்கேயும் வராமல் நூல் போட்டு முடிச்சிருங்க. இப்படி கீழே இழுத்து விடுங்க. அப்படின்னாக்கி அந்த இது அழகாக சுருண்டு வரும் உங்களுக்கு. அந்த இதை அப்படி இழுத்து விட்டீங்கன்னா அழகாக சுருண்டு இதை நீங்கள் நல்லா தையல் போட்டு முடித்து எடுத்துருங்க. நாம் இன்னும் இதே போல் வேறு ஒரு பெரிய ரோஸு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.